السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا تمنى أحدكم فليستكثر فإنما يسأل ربه، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிர்னு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொலியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறையவே இருக்கின்றன. ஆனால் அந்த ஆசைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படுகிறது. ஒரு ஏழை செல்வத்தை ஆசைப்படுகிறான், ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை ஆசைப்படுகிறான், ஒரு செல்வந்தன் செல்வாக்கை ஆசைப்படுகிறான். மக்களிடம் செல்வாக்கை பெற்ற ஒருவன் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்படுகிறான். இப்படி மனித உள்ளங்களில் ஏற்படுகின்ற ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் பல வடிவங்களில் இருக்கிறது. அதற்கு பல தோற்றங்கள் உள்ளன. குழந்தைகள் அவர்களது வயதிற்கேற்ப ஆசைப்படுகிறார்கள். வாலிபர்கள் உள்ளங்களில் ஏற்படுகின்ற ஆசைகளை பற்றி சொல்ல தேவையில்லை. எப்பொழுதும் இளமையாகவே இருக்க வேண்டும், வானில் மிதக்க வேண்டும், விண்ணுலகத்தை தாண்டி பயணிக்க வேண்டும் என்ற ஆசை கூட இளைஞர்களின் உள்ளத்தில் ஆழமாய் இருக்கிறது. வயோதிகர்கள் அவர்களின் சூழ்நிலைக்கேற்ப ஆசைகளை மனதில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும், நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இவ்வுலகில் உள்ள எல்லோருக்கும் உண்டு. இதனால்தான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஆதமுடைய மகன் வயோதிகத்தை அடைந்து விடுகிறான், ஆனால் அவனிடம் 2 விஷயங்கள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது. ஒன்று பொருளாசை, மற்றொன்று உயிராசை. மனிதனுக்கு வயதானாலும் அவனிடம் இருக்கும் இந்த ஆசைகளுக்கு ஒருபோதும் வயதாகுவதில்லை. இப்படி மனிதர்களின் ஆசைகளுக்கு எல்லை இல்லை, அளவுகோல் இல்லை, அதற்கு வயதும் இல்லை. சொல்ல போனால் மரணம் வரைக்கும் ஆசைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் ஆசைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்படி ஆசைப்படுவது குறித்து
இஸ்லாமிய பார்வை என்ன? நம்ம ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும்? எதை ஆசைப்பட வேண்டும்? நம்ம ஆசைகளுக்கு இஸ்லாம் விதிக்கின்ற வரையறை என்ன? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசைகள் இருக்க வேண்டும். இஸ்லாம் ஆசைகளே ஊக்குவிக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றிய ஆசைதான் அந்த விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறது. அதற்கான பாதைகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறது. ஆனால் அந்த ஆசைகள் நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும், மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எந்த ஆசையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்க வேண்டும். இறை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆசையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசையைத்தான் இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு போதிக்கிறது. இதனால் தான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யஸ்தக்ஸிர் ஃபைன்னமா யஸ்அலு ரப்பா. உங்களில் ஒருவர் ஆசைப்படுவதாக இருந்தால் அதிகம் ஆசைப்படட்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆசையை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இறைவனிடத்திலே கையேந்தி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்கிறார். ஆகவே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது விசாலமான எண்ணத்தோடு கேட்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியான் தன்னிடம் கேட்பதற்காக தன்னுடைய கரங்களை உயர்த்துகின்ற பொழுது அதை வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹ் எதை கொடுத்தாலும், எத்தனை பேருக்கு எத்தனை முறை கொடுத்தாலும் அவனுடைய ஹசானா சற்றும் குறைய போவதில்லை. அதனால் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது அதிகமாக கேட்க வேண்டும், விசாலமாக கேட்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்கும் விஷயத்தில் கூட உயர்வான சொர்க்கத்தை கேளுங்கள் என்பதாக கூறினார்கள். இதா சஅல்துமுல்லாஹ் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு வஸ்துல் ஜன்னா வஅஅலல் ஜன்னா வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான் வமின்ஹு தஃபஜ்ஜுரு அன்ஹாருல் ஜன்னா. நீங்கள் இறைவனிடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அது சுவனத்தின் மத்திய பகுதியாகும், சுவனத்தின் உயர்ந்த பகுதியாகும். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வின் அர்ஷ் இருக்கிறது. அங்கிருந்துதான் சுவனத்து நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடிய சஹாபா பெருமக்கள் இப்படிப்பட்ட ஆசையை தான் தன் உள்ளத்தில் வளர்த்திருந்தார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆசையும் விசித்திரமானது, வினோதமானது, நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்படியும் ஆசைகள் இருக்க முடியுமா என்று யோசிக்க தோன்றும். எந்த உயிரை நாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த உயிரை கூட அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்க ஆசைப்பட்டார்கள். காரணம், இந்த உலக ஆசையை விட மறுமை ஆசைதான் அவர்களின் உள்ளத்தில் வேரூன்றி இருந்தது. அதனால்தான் அல்லாஹுடைய பார்வையில் இவ்வுலகில் யாரும் எட்ட முடியாத உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவோமேயானால், மரணத்திற்கு பிறகும் கூட அவர்களின் ஆசைகள் குறையவில்லை. வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கவலையாக இருப்பதை பார்த்து, ஏன் இப்படி மனமுடைந்து கவலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், நாயகமே, என் தந்தை உஹது யுத்தத்தில் ஷஹீதாகி விட்டார்கள். என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், என்னுடைய தந்தை விட்டு சென்ற கடன்களையும் அடைக்க வேண்டும். எனவேதான் பெரும் கவலையில் நான் இருக்கிறேன் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா உன் தந்தையிடம் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று கூறட்டுமா
என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, அவசியம் கூறுங்கள் என்று நான் கூறினேன். அப்போது நபி அவர்கள், பொதுவாக அல்லாஹு தாலா இவ்வுலகில் எவரிடம் பேசினாலும் திரைக்கு அப்பால் இருந்துதான் பேசுவான். ஆனால் உன் தந்தைக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உன் தந்தையிடம் நேரடியாக எந்த ஒரு திரையும் இன்றி பேசினான். அடியானே, உன் ஆசை என்னவென்று சொல், உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, அதற்கு உன் தந்தை, யா அல்லாஹ், நான் இன்னொரு முறை உயிர் பெற்று மறுபடியும் ஷஹீதாக வேண்டும் என்று கேட்கிறேன் என்றார்கள். அதற்கு அல்லாஹ், அடியானே, என் அளவில் வந்தவர்கள் திரும்பி செல்ல மாட்டார்கள் என்று கூறினான். அப்போது உன் தந்தை, அப்படி என்றால் இந்த செய்தியை, எனக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்கியத்தை உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவித்து விடு என்றார்கள். அப்போதுதான் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா வல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனிடத்தில் உணவுகள் வழங்கப்படுகின்றன என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கூறிய பொழுது, தன் தந்தைக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த வாக்கியத்தை எண்ணி அவர்கள் சந்தோஷமிட்டார்கள், ஆனந்தமடைந்தார்கள். எந்த அளவிற்கு ஆனந்தமடைந்தார்கள் என்று சொன்னால், சற்று முன் வரை கவலையிலே மூழ்கி போயிருந்த அவர்கள் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். அவர்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போய்விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணித்து இவ்வுலகை விட்டு பிரிந்த பிறகும் ஒரு மனிதனின் ஆசைக்கு முற்றுப்புள்ளி ஏற்படுவதில்லை. மேலும் ஒரு முஃமினின் ஆசை ஒன்று இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஹலீஃபாக்களில் ஒருவரான உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அதிகம் ஆசைப்படுகிற உள்ளம் இருந்தது. ஆரம்பத்தில் சிறுவனாக இருந்தபோது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதையும் அடைந்து கொண்டேன். பின்பு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதையும் அடைந்து கொண்டேன். பிறகு உயர்தரமான ஆடைகளை அணிந்து அழகிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அல்லாஹு தஆலா எனக்கு அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையையும் வழங்கினான். தற்பொழுது என் உள்ளம் மறுமையையும் அதன் இன்பங்களையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எனவே அதற்காக நான் மறுமைக்காக, மறுமையின் இன்பங்களை அடைவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக வரலாற்று சிறப்புமிக்க ஹலீஃபாக்கள் ஒருவரான உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களும் சரி, அவர்களை பின்தொடர்ந்த ஹலீஃபாக்களும் சரி, அல்லாஹ்வின் இறை பொருத்தத்தை பெற்ற இறைநேச செல்வர்களும் சரி, இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்றால் அதுதான் மறுமையை பற்றிய சிந்தனை, சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை, சொர்க்கத்தில உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ்வின் அருளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதனால்தான் இவ்வுலகில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். நாளை மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவான். அப்படிப்பட்ட உயர்ந்த அற்புதமான ஆசைகளை, உயர்ந்த எண்ணங்களை நம் அனைவருக்கும் இந்த புனிதமான ரமலானில் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.